بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எத்தனையோ படைப்பினங்களை வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதில் சில படைப்பினங்களை நாம் கண்களால் பார்த்திருக்கின்றோம். நாம் கண்களால் பார்க்காத எத்தனையோ படைப்பினங்கள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமான ஒரு படைப்பினம் தான் நாமெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 விஷயங்களில் ஒன்றான மலக்குமார்கள். இந்த மலக்குமார்களை, வானவர்களை நாம் கண்ணால் கண்டதில்லை. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்வின் பல்வேறு நிலைகளில் நம்மோடு மலக்குமார்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். மலக்குமார்களை பொறுத்தவரை அவர்கள் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள். மனிதர்களாகிய நாம் தவறு செய்வோம், நன்மையும் செய்வோம். ஆனால் மலக்குமார்கள் அவர்கள் தவறு என்பதை அறியாதவர்கள், பொய் என்பதை பற்றி அவர்கள் தெரியாதவர்கள். அவர்கள் முழுக்க முழுக்க இறைவனை மட்டும் வணங்கி வழிபடக்கூடிய நல்லடியார்கள். அல்லாஹ் மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் கூறும்போது, அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டதில் மாறு செய்யவே மாட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னதை மட்டும்தான் செய்வார்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பு மலக்குமார்கள். நாமெல்லாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றோம். பிரார்த்தனைக்கென்று சில தகுதிகள் இருக்கிறது. நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலான சாப்பாடா இருக்க வேண்டும். நாம் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடை அது ஹராமான வழியில் சம்பாதித்ததாக இருக்கக்கூடாது. இப்படி நமக்கு அனைத்தும் ஹலாலாக இருந்தால்தான் நம்முடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நம்முடைய ஆடையோ, நாம் சாப்பிடக்கூடிய பொருளோ, நம்முடைய உணவோ ஹராமாக இருக்கும் என்றால் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கின்றானா இல்லையா என்பதை நாம் அறியவும் முடியாது. நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். எந்த ஒரு அடியானும் அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டால் நிச்சயமாக இறைவன் அவன் கேட்டதை கொடுத்தே தீருவான் என்று நாம் நம்பிக்கை வைத்திருப்பதோடு நம்முடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கின்றானா என்கின்ற உத்தரவாதத்தை நாம் யாரும் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் மலக்குமாருடைய பிரார்த்தனை இருக்கிறதே, அவர்களுக்கு இந்த ஹலால் ஹராம் பிரச்சனை என்பதெல்லாம் கிடையாது. அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தால், அவர்கள் ஒன்றை சபித்து விட்டால் நிச்சயமாக அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதற்கு இறைவனிடம் எந்த விதமான மறுப்பும் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சில காரியங்களினால் மலக்குமாருடைய சாபம் நமக்கு ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சில காரியங்களினால் மலக்குமாருடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு இடங்களில் நமக்கு அதை எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி, ஒரு பெண் எந்த அளவிற்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் போது, இதா தார் ரஜுலு இம்ராத்தஹு இலா ஃபிராஷிஹி ஃபஅபத், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை படுக்கைக்கு அழைக்கின்றான், இல்லற வாழ்க்கைக்கு அழைக்கின்றான். அந்த மனைவி தகுதியான நிலையில் இருக்கின்றாள். உடல் ஆரோக்கியம் குன்றி இருந்தால், நோய்வாய்ப்பட்டிருந்தால் அப்போது நாம் நிர்பந்திக்க முடியாது, அந்த மனைவி மறுக்க முடியாது. அந்த மனைவி கணவனுடைய அழைப்புக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும் பொழுது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை இல்லற வாழ்க்கைக்கு அழைத்து அவள் அந்த கணவனை அதற்கு மறுத்துவிட்டாள் என்று சொன்னால், இந்த கணவன் அவள் மீது கோபம் கொண்டவனாக இரவு பொழுதை கழிப்பான் என்று சொன்னால், லானத்துகள் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, நபிகள் சொல்றான், அந்த பெண்ணை, அந்த மனைவியை காலை நேரம்
உதயமாகின்ற வரை, சுபு நேரம் ஆகின்ற வரை மலக்குமார்கள் சபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பெண்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் ஒரு கணவன் வழிகேட்டில் செல்வதற்கு இந்த பெண்களுடைய இந்த ஒரு திமிரான ஒரு போக்கும், பெண்கள் கணவனுக்கு எந்த கடமையை செய்ய வேண்டுமோ அந்த இல்லற வாழ்க்கையை மறுப்பதும் ஒரு காரணமாகிவிடுகின்றது. ஒரே ஒரு நாள் ஒரு கணவன் அழைத்து ஒரு மனைவி மறுப்பார் என்று சொன்னால் சுபு வரை அவள் மீது மலக்குமாருடைய சாபம் ஏற்படுகிறது என்று சொன்னால், மலக்குமாருடைய நல்லவருடைய சாபம் உண்டாகிறது என்று சொன்னால், இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ பெண்கள் எந்த விதமான காரணமும் இல்லாமல் சின்னஞ்சிறிய விஷயத்திற்கெல்லாம் கணவனை பகைத்து வாழ்கின்றார்களே. இத்தகைய சகோதரிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மலக்குமாருடைய சாபம் நம் மீது ஏற்பட்டு விடுவதை விட்டும் நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். மலக்குமார் சாபம் ஏற்பட்டு விட்டால் அது சாதாரண ஒன்றல்ல, நாளை மறுமையிலே நம்மை நரக படுகொலையிலே கொண்டு போய் தள்ளிவிடும். அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவன் அழைத்தால் ஒரு மனைவி உடனடியாக அவருடைய அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் மீது மலக்குமாரின் சாபம் உண்டாகும் என்று நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அதுபோன்று கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், மன் அஷார இலா அஹீஹி பி ஹதீரத்தின், எவன் ஒருவன் தன்னுடைய சகோதரனை நோக்கி, தன்னுடைய முஸ்லிமான சகோதரனை நோக்கி ஆயுதத்தினால் சைக்கிளை செய்கிறானோ, ஒரு விளையாட்டுக்கு கூட செய்யக்கூடாது, ஒரு கத்தியை காட்டி குத்தி விடுவேன் என்று விளையாடக்கூடாது, ஒரு பொழுதுபோக்கிற்காக கூட ஒரு துப்பாக்கியை காட்டி சுட்டு விடுவேன் என்று சொல்லக்கூடாது. எந்த விதமான ஆயுதத்தை கொண்டும் ஒரு சகோதர முஸ்லிமை நோக்கி இஷாரா கூட செய்யக்கூடாது. கோபத்தினாலும் சரி விளையாட்டினாலும் சரி, எவன் ஒருவன் சகோதர முஸ்லிமை நோக்கி ஆயுதத்தினால் அவன் சைக்கிளை செய்கிறானோ, வெட்டி விடுவேன், குத்தி விடுவேன், கொலை செய்து விடுவேன் என்று கூறுகிறானோ, தல்அனுல் மலாயிகத்து ஹத்தா யதஅஹு ஃபஇன்னல் மலாயிகத்த தல்அனுஹு ஹத்தா யதஅஹு, அவன் அந்த காரியத்தை விடுகின்ற வரை, அவ்வாறு அவன் சைக்கிளை செய்வதை விடுகின்ற வரை மலக்குமாருடைய சாபம் அவன் மீது ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். நபிகள் சொல்லி காட்டுறாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க? நம்ம விளையாட்டுக்கு என்ன செய்வோம்? கத்தியை காட்டுவோம், விளையாட்டுக்கு துப்பாக்கியை காட்டுவோம். இந்த போன்ற பொழுதுபோக்கிற்காக செய்யும் போது நபிகள் சொல்றாங்க, ஃபஇன்னஹு லா யத்ரி லஅல்ல ஷைத்தான யந்தஷுஃபு யதிஹி, அவன் அறிய மாட்டான், திடீரென்று ஷைத்தான் அவனை கையில் நுழைந்து விடுவான். அப்படி என்ன அர்த்தம்? திடீரென்று அவனை அறியாமலேயே அந்த ஆயுதத்தினால் தன்னுடைய சகோதரனை அவன் தாக்கிவிடக் கூடும். அப்படி தாக்கினால் அவன் நரகத்திலே அடித்தட்டில் போய் விழுந்து விடுவான். ஒரு தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதத்தினால் ஒரு சகோதரனுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் அவன் அதன் காரணமாக நரகத்தின் அடித்தட்டில் போய் விழக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே நீங்கள் விளையாட்டிற்கு கூட, ஒரு பொழுதுபோக்கிற்காக கூட ஒரு சகோதரனை நோக்கி ஆயுதங்களினால் அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பொருட்களினால் நீங்கள் சுட்டி காட்டாதீர்கள், இஷாரா செய்யாதீர்கள், சண்டை என்று வந்தாலும் அதுபோன்று செய்யாதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உபதேசம் சொல்லி காட்டுறாங்க. ஏன் உபதேசம்? அவ்வாறு நாம் செய்தால் அந்த காரியத்தை விடுகின்ற வரை மலக்குமாரின் சாபம் நம் மீது உண்டாகும். எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாருங்க. நம்ம சாதாரணமா இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் இளைஞர்களுக்கு மத்தியில் பார்க்கின்றோம், பல்வேறு காரியங்களும் இப்படி செய்வோம். ஏதாவது கம்பை எடுத்துக்கொண்டு அடிப்பதை போன்று காட்டுவது சகோதரர்களை நோக்கி, என்றைக்காவது என்ன செய்யும்? அந்த நாம் விளையாட்டாக செய்யக்கூடிய காரியம் அவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். இன்றைக்கு இது போன்ற காரியங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாம் அதை தடுக்குது. சாதாரண ஒரு கறி வெட்டிக்கிட்டு இருக்கும்போது கத்தியை வச்சு குத்திடுறோம். நாம நினைக்கிறோம் இது விளையாட்டுக்கு செய்யறோம்னு சொல்லி, மார்க்கமா தடுக்குது. அந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க, ஆயுதத்தினால் நீங்க சுட்டி காட்டாதீர்கள். அவ்வாறு சுட்டி காட்டினால் மலக்குமாருடைய சாபம் அந்த காரியத்தை அவன் செய்கின்ற வரை நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதனையாக சொல்கின்றார்கள். இது சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டு, அதே நேரத்தில் இன்னும் சில காரியங்கள் நாம் செய்வதனால் மலக்குமாருடைய துஆ, மலக்குமாருடைய அந்த ஸலவாத் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் கூறுகின்றான், ஹுவல்லதீ யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு லியுக்ரிஜக்கும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர்.
அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய அருளை பொழிகின்றான். மலக்குமார்கள் உங்களுக்காக இறைவனிடம் அருளை வேண்டுகிறார்கள். மலக்குமார்கள் இறைவனிடம் அருளை வேண்டினால் என்ன நடக்கும்? லியுஹ்ரிஜக்கும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், உங்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி, அநியாயம், அக்கிரமம், இணை வைப்பு என்கின்ற இருள்களிலிருந்து உங்களை வெளியேற்றி தௌஹீத் என்ற ஒளியின் பக்கம் மலக்குமாருடைய அந்த ஸலவாத், அவர் அல்லாஹ்விடம் நமக்காக அருளை வேண்டுவது உங்களை கொண்டு செல்லும் என்று சொல்லி இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இந்த மலக்குமாருடைய ஸலவாத் யாருக்கு கிடைக்கும்? நாம பார்க்கிறோம். தொழுகைக்கு பாங்கு சொல்லியாகும். தொழுகைக்கு பாங்கு சொன்ன பிறகும் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வியாபாரத்திலே இருந்து கொண்டிருப்போம், நம்முடைய கடையிலே இருந்து கொண்டிருப்போம், நம்முடைய ஆபீஸிலே இருந்துகிட்டு இருப்போம். இகாமத் சொல்லும் போதுதான் வியாபாரம் செய்வோம், சட்டையை மடிச்சுட்டு ஒது செய்ய போவோம். இது நாம செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனா என்ன நடக்குது பாருங்க, நபிகள் சொல்லி காட்டுறாங்க, இன்னல் மலாயிக்கத்தை துஸல்லி அலா அஹதிக்கும் மாதாம ஃபீ மஜ்லிஸிஹி, உங்களில் ஒருவர் தொழுகையை எதிர்பார்த்து ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் உங்களுக்காக அல்லாஹ்விடம் அருளை வேண்டுகிறார்கள். நாம தொழுகைக்கு சுபுவுக்கு பாங்கு சொல்றாங்க, பாங்கு சொன்னா 20 நிமிஷம் கழிச்சு தான் இக்காமத் சொல்லுவாங்க. நாம வர்றோம், 2 ரக்காத் சுன்னத் தொழுவிட்டு 20 நிமிஷம் வெயிட் பண்றோம், குர்ஆன் ஓதுறோம் ஃபர்லான தொழுகைக்கு. நபிகள் சொல்லி காட்டுறாங்க, நீங்க ஒரு தொழுகைக்காக எதிர்பார்த்து காத்திருந்தால் உங்களுக்காக மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்கின்றார்கள், உங்களுக்காக அல்லாஹ்விடம் அருளை வேண்டுகிறார்கள். மாதம் உங்களுக்கு ஒரு முடியாத வரை, ஒரு முடியாமல் சொன்னா நம்ம தொழுகைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் போதெல்லாம் நமக்கு மலக்குமாருடைய துஆ நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, நபிகள் சொல்கின்றார்கள், அஹதுக்கும் ஃபீ ஸலாத்தின் மா கானத் ஸலாத்துஹு தஹபிஸுஹு, உங்களே ஒருவர் அவருடைய தொழுகை எதிர்பார்த்து காத்திருக்கும் நேரமெல்லாம் தொழுகையிலேயே இருக்கிறார். மக்ரிப் தொழுதுட்டோம், மக்ரிப் தொழுது விட்டு இஷா தொழுகைக்கு எதிர்பார்த்து நாம் காத்திருக்கின்றோம். அப்படி நாம் காத்திருக்கும் பொழுது நாம் தொழுது கொண்டே இருக்க நன்மை அதை நமக்கு தருகின்றான். மலக்குமாருடைய துஆ நமக்கு என்ன செய்ய கிடைக்கிறது. இன்னும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன ஸுஃபூஃபல் முகத்திமாம், அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் முன்னால் இருக்கின்ற முன் வரிசையில் இருக்கின்றார்களே அவர்களுக்கு அருளை பொழிகின்றார்கள். அல்லாஹ் அருளை பொழிகின்றான், மலக்குமார்கள் அருளை வேண்டுகிறார்கள் அல்லாஹ்விடம் நமக்காக. நாம முன் சஃப்ல தொழுதோம்னு சொன்னா நமக்கு யாருடைய துஆ கிடைக்குது? அல்லாஹ்வுடைய அருளும் கிடைக்கின்றது, மலக்குமாருடைய துஆவும் கிடைக்குது. இன்றைக்கு நாம் எத்தனை பேர் ஜமாத் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. மலக்குமாருடைய துஆ கிடைத்து விட்டால் அது ஒரு சாதாரண விஷயமா? அது ஒரு சாதாரண ஒரு காரியமா? ஒரு மனிதன் துஆ செய்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் நமக்கு தெரியாது. ஆனால் மலக்குமாருடைய துஆ கிடைத்து விட்டால் நிச்சயமா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அந்த மலக்குமாருடைய துஆ எங்கே கிடைக்கிறது? நாம் ஜமாத் தொழுகைக்கு வரும்போது, ஒரு தொழுகை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது, முன் சஃப்ல நாம் தொழும் பொழுது நமக்கு மலக்குமாருடைய துஆ கிடைக்குது. அது மட்டுமா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, இதா அம்மனல் இமாமு, ஜமாத் தொழுகைக்கு வந்தாதான் இந்த பாக்கியம் கிடைக்கும். இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு, இமாம் தொழுகை நடத்தும் போது அல்ஹம்து சூரா ஓதி பலல்லாலின் என்று கூறிய பிறகு இமாம் ஆமீன் என்று சொன்னால் நீங்களும் ஆமீன் என்று சொல்லுங்கள். சொல்லி காட்டுறாங்க, ஃபமன் வாஃபக தஅமீனு தஅமீனல் மலாயிகத்தி குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. நாம ஆமீன் என்று சொல்லும்போது மலக்குமார்கள் என்ன செய்றாங்க? ஆமீன் சொல்றாங்க. எவன் சொல்லக்கூடிய ஆமீன் அந்த மலக்குமார்கள் சொல்லக்கூடிய ஆமீனோடு ஒத்து அமைந்து விடுகிறதோ அவனுடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. தனியாக தொழுகிற பாக்கியம் கிடைக்குமா? தொழுகைக்கு வராமல் இருந்த பாக்கியம் கிடைக்குமா? எப்போது இந்த பாக்கியம் கிடைக்கும்? நாம் ஜமாத் தொழுகைக்கு வந்தால் மலக்குமாருடைய துஆ கிடைக்குது. முன் சஃப்ல நின்னா மலக்குமாருடைய துஆ கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, இமாம் ஆமீன் என்று சொல்லும் போது நாம் ஆமீன் என்று சொல்கின்றோம். ஆமீன் என்று சொல்வது மலக்குமாருடைய ஆமீனோடு ஒத்து அமைந்து விட்டால் அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, இதா காலல் இமாமு சமீ அல்லாஹு லிமன் ஹமிதா, இமாம் சமீ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லிவிட்டால் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த், இறைவா உனக்கு எங்களுடைய இறைவனே உனக்கே எல்லா புகழும் என்கின்ற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். ஃபமன் வாஃபக கௌலுஹு கௌலல் மலாயிகத்தி, இமாம் சமீ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லும்போது நாம மட்டும் அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் சொல்லல, மலக்குமார் இந்த வார்த்தையை சொல்றாங்க.
அப்படி சொல்லும் நடக்க நபிகள் சொல்லி காட்டுறாங்க, எவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. மலக்குமாருடைய வார்த்தையோடு ஒத்து அமைந்து விடுகிறதோ உஃபிலஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவனுடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. அப்ப நம்ம ஜமாத் தொழுகைக்கு வருவதனால் எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க. மலக்குமார்கள் ஜமாத் தொழுகை நாம் ரப்பனா லக்கல் அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் சொல்லும் போது மலக்குமார்கள் சொல்றாங்க, நாம் ஆமீன் சொல்லும் போது மலக்குமார்கள் சொல்கின்றார்கள். அதோடு ஒத்து அமைந்து விட்டால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்கிறார்கள், யாருக்கு மலக்குமாவுடைய துஆ கிடைக்கும்? நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள், மாமின் முஸ்லிமின் யஊது முஸ்லிமன், ஒரு முஸ்லிமான சகோதரன் இன்னொரு முஸ்லிமான சகோதரனை நலம் விசாரித்தார். நம்ம பார்க்கணும், இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்கள் நோய்வாய்ப்படுறாங்க, ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. நாம போய் இதை ஒரு பொருட்டாக நாம் கருதுவது கிடையாது. அவர்களை போய் நாம் நலம் விசாரிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். சகோதரர்களை போய் நலம் விசாரிக்கிறோம் பாருங்க, ஒரு முஸ்லிமை போய், இது அவருடைய நோய் தீர்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமான சகோதரனை போய் நலம் விசாரித்தால் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இல்லா இப்தஸஹுல்லாஹு 70,000 மலக்கின் யுஸல்லூன அலைஹி, அல்லாஹ் தஆலா அவனுக்காக 70,000 மலக்குமாரை அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். சாதாரண விஷயம் அல்ல. இந்த மாதிரி ஒரு நோயாளியை போய் நலம் விசாரிக்கும் போது 70,000 மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். அந்த 70,000 மலக்குமார்களும் அவனுக்காக அல்லாஹ்விடம் அருளை வேண்டுகிறார்கள். எந்த நேரத்தில் தான் நபிகள் சொல்கின்றார்கள், ஐய சாஅத்தின் மினன் நகாரி கானத் ஹத்தா யூசிய, பகலில் எந்த நேரத்தில் போய் அவன் நலம் விசாரித்தாலும் மாலை வருகின்றவரை 70,000 மலக்குகள் அவனுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதுபோன்று ஐய சாஅத்தின் மினல் லைலி கானத், இரவில் எந்த நேரத்தில் போய் நலம் விசாரித்தாலும் மலக்குமார்கள் செய்கின்றார்கள். ஹத்தா துஸ்பிஹ, காலை நேரம் அடைகின்றவரை அவனுக்காக அல்லாஹ்விடம் அவனை வேண்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமை போய் நலம் விசாரிப்பதினால் நமக்கு மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள், மலக்குமாருடைய துஆ நமக்கு கிடைக்கிறது சொல்லி காட்டுறாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் கூறுகின்றார்கள், மாமின் யோமின் யுஸ்பிஹுல் இபாதத்தி, ஒவ்வொரு நாள் காலை நேரம் ஆகும் போதெல்லாம் இல்லா எழுத்தியானி மலக்கானி, இல்லா மலக்கானி எழுத்தியானி, 2 மலக்குமார்கள் இந்த உலகத்திற்கு வந்து விடுறாங்க. ஒவ்வொரு நாள் காலை நேரம் ஆகும் போதும் 2 மலக்குமார்கள் வந்து சொல்றாங்க. ஒரு ஆள் சொல்றாரு, அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபன், இறைவா எவன் ஒருவன் தர்மம் செய்கிறானோ, உன்னுடைய பாதையில் வாரி வழங்குகிறானோ அவனுக்கு நீ பிரதி உபகாரத்தை ஏற்படுத்துவாயாக. இன்னும் அவங்க பிரார்த்தனை மட்டும் செய்வதில்லை, சபிக்கவும் செய்றாங்க. அல்லாஹும்ம மும்சிக்கன் தலஃபன், இறைவா எவன் தர்மம் செய்யாமல் கஞ்சத்தனம் செய்கிறானோ, காசை தடுத்து வைத்துக் கொள்கிறானோ அவனுடைய செல்வத்தை நீ நாசமாக்குவாய் என்று சொல்லி மலக்குமார்கள் சபிக்கவும் செய்றான். அப்ப இந்த மாதிரி காரியங்களை செய்யும் போது மலக்குமார் துஆ கிடைக்குது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மாமின் அப்தின் முஸ்லிமின் எதுஊலி அஹீஹி பிலஹ்ரில் கைப், ஒரு முஸ்லிமான சகோதரன் தன்னுடைய இன்னொரு சகோதரனுக்கு
அவன் இல்லாத நேரத்திலே பிரார்த்தனை செய்தால், ஒரு ஆள் நம்ம கிட்ட இல்ல, நம்முடைய சகோதரர், அவன் நம்ம முன்னாடி இல்லாம இருக்கிறது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அவருடைய கஷ்டத்தை போக்கு, அவருடைய குழந்தை நல்லபடியாக்கு, அவருடைய வாழ்வை நீ செழுமையாக்கு என்று நாம் நம் முன்னால் இல்லாத ஒரு சகோதரனுக்கு, அவன் நம் முன்னால் இல்லாமல் இருக்கும் போது நாம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஒரு மலக்கை நியமித்து அந்த மலக்கு சொல்வாரு, வலக்கபி மிஸ்லின், உனக்கும் இது போன்று கிடைக்கட்டும். நாம நம்ம சகோதரனுக்கு பிரார்த்தனை செய்யும் போது நம்ம பிரார்த்தனை தகுதியா இருந்தா அதை ஏத்துக்கிடுவான். நாம பிரார்த்தனை செய்து மலக்குடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்குது. மலக்குடைய பிரார்த்தனை மறுக்கப்படுமா? கண்டிப்பா செய்யப்படாது, மறுக்கப்படாது. அந்த மலக்கு சொல்வாரு, நீ உன்னுடைய சகோதரனுக்கு எதை கேட்டாயோ அது போன்று உனக்கு அல்லாஹ் தரட்டும், கண்டிப்பா நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இது போன்று எண்ணற்ற காரியங்கள் நிறைய சொல்லி காட்டான். நம்முடைய வாழ்வோடு பல நிலைகளில் மலக்குமார் சம்பந்தப்பட்டிருக்கான். அப்ப எதுவெல்லாம் மலக்குமாருடைய சாபத்தை நமக்கு பெற்று தருமோ அந்த விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எவையெல்லாம் மலக்குமாருடைய துஆவை நமக்கு பெற்று தருமோ அது போன்ற காரியங்களில் நாம் போட்டி போட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் நோயாளியை அல்லது ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக சென்றால், நோயாளியை சந்திப்பதற்காக சென்றால் நீங்கள் நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். இதா ஹலர்துமுல் மரீல அவில் மையித்த, நீங்கள் நோயாளியையோ அல்லது ஒரு ஜனாசாவிற்கோ நீங்கள் சென்றால் ஃபகூலு ஹைரன், நீங்கள் நல்லதை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னு சொன்னால் ஃபஇன்னல் மலாயிகத்த யுஅம்மினூன மா தகூலூன், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள். நாம் ஒரு நோயாளியை சந்திக்க போகும்போது அல்லது ஒரு ஜனாசாரம் போகும்போது நம்ம சகோதரர் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறது, உனக்கு இப்படி ஆயிடுச்சப்பா, இது ஆகக்கூடாது, கதவை வச்சுக்கிடுங்க. மலக்குமாருடைய பிரார்த்தனை, மலக்குமாருடைய துவா, அதுக்கு ஆமீன் சொல்றாங்க. அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள், நாம சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சில மையத்து வீடுகளை நீங்க போய் பாருங்க, சில ஜனாசாக்களுக்கு போகும்போது அந்த வீட்டுல பெண்கள் அழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? எங்க அத்தா தான் கிடைச்சாரா? எங்க வாப்பா தான் கிடைச்சாரா? எங்க புள்ளதான் கிடைச்சதா? என் வீட்டுக்காரர் தான் கிடைச்சாரா? உனக்கு கண்ணே கிடையாதா? நீங்க என்ன குருடா? இப்ப நினைச்சாங்க. அந்த இழப்பு தாங்க முடியாம அல்லாஹ் வந்து சபிக்கக்கூடிய வார்த்தையை விடுறாங்க. அல்லாஹ் சபிச்சா என்ன ஆகும்? அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய கூட்டம் தான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இறைவனுடைய அருளில் நிராசை அடைவார்கள். ஒரு முஸ்லிம் நிராசை அடையலாமா? ஒரு கணவர் இறந்து விட்டால் அந்த கணவரின் மூலம் உனக்கு வாழ்க்கை தந்த இறைவன் அதை விட சிறந்த ஒன்றை உனக்கு தருவான். உன்னுடைய தகப்பன் இறந்து விட்டால் தகப்பனை வைத்து உன்னை காப்பாற்றிய இறைவன் அதை விட சிறந்த பாக்கியத்தை இறைவனால் ஏற்படுத்த முடியாதா? பிள்ளையை கொடுத்த இறைவன் அந்த பிள்ளைகள் தவறிவிட்டால் அதை விட சிறந்த பாக்கியத்தை அல்லாஹ் தர முடியாதா? நாம என்ன செய்யறோம்? அந்த இழப்பை தாங்க முடியாமல் சபிக்கக்கூடிய வார்த்தையில பெண்கள் விட்டுறாங்க, ஆண்கள் விட்டுறாங்க. சோதனை வரும்போது இந்த மாதிரி வார்த்தையை விடும்போது நல்ல வார்த்தையை சொல்லணும். இறைவா எனக்கு சோதனை தந்து விட்டாய், இதை விட சிறந்த ஒன்றை எனக்கு ஏற்படுத்தி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி சொல்லக்கூடியவர்கள். அல்லாஹ் மர்ஜூனி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி ஹைரன் மின்ஹா, இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு நீ கூலி வழங்குவாயாக, இதை விட சிறந்த ஒன்றை ஏற்படுத்துவாயாக என்றால் என்ன செய்யலாம்? அல்லாஹ்விடம் தான் பிரார்த்தனை செய்யும். இப்படி பிரார்த்தனை செய்தால் நமக்கு நல்ல ஏற்படும். ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம்? இறைவனை சபிக்கக்கூடிய வார்த்தையை சொன்னால் அப்படி ஆயிடும். மலக்குமார்களுக்கு ஆமீன் சொல்றாங்க, நம்முடைய வார்த்தையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஏற்று நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் கேள்விக்குறியாகிவிடும், மறுமையிலும் கேள்விக்குறியாகும். சில குடும்பங்கள் நாம் பார்ப்போம், ஆச்சரியமா இருக்கும். பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் மூலமா பிறக்கும். நமக்கு ஒரு சில என்ன தோணுது, இந்த மாதிரி யாரும் சபிச்சிருப்பாங்களோ, ஏதாவது இந்த வார்த்தையை விட்டிருப்பாங்களோ, ஏன்னா அந்த வார்த்தையை அல்லாஹ் மலக்குமார் ஏற்று ஆமீன் சொல்லி இருப்பாங்க. நாம் எண்ணக்கூடிய நிலைமை செய்து உண்டாகும். அப்ப இந்த மாதிரி சோதனை ஏற்படும் போது, நோயாளியை சந்திக்கும் போது நாம் சபிக்கக்கூடிய வார்த்தையை, தவறான வார்த்தையை பயன்படுத்தி விடக்கூடாது. நல்ல வார்த்தை நாம் என்ன செய்யணும்? அந்த இடத்தில் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நபிகள் சொல்லி காட்டுறாங்க, லா ததுவு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராகவே நீங்க சபிக்காதீர்கள். ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஓட்டிட்டு போவோம், ரிப்பேர் ஆயிரும், சைத்தான் சரியா இயங்க மாட்டேங்க, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க. நம்ம ஸ்கூட்டர் தான், நாம திட்டுவோம் நம்ம ஸ்கூட்டர். நம்ம சைக்கிள் பஞ்சர் ஆயிரும், இந்த நேரத்தில் சைத்தான் அப்படி பண்ணிட்ட. அப்படி நம்ம என்ன செய்ய, நமக்கு எதிராக நம்முடைய பொருட்களை திட்டுவது, நம்முடைய பிள்ளைகள் சேட்டை பண்ணும்போது சைத்தான் நாசமா போய் தொழில் நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளைகளை திட்டுறோம். இன்னும் கடுமையான வாசகங்களை பயன்படுத்தி பிள்ளைகளை திட்டுறோம், மனைவிமாரை திட்டுறோம்,
மனைவிமார்கள் கணவனை திட்டுறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா ததுவு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் சபிக்காதீர்கள். ஃபைன்னல் மலாயிகத்த யுஅம்மினூன மா தகூலூன், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள். எனவே என்ன செய்யாதீர்கள், உங்களுக்கு எதிராக நீங்கள் சபிக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே இது போன்ற இந்த வாசகங்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah